ஒரு டீ வடைக்காக 1ஆம் வகுப்பை 2 முறை படித்தேன் என திரைப்பட தயாரிப்பு மற்றும் பயிற்சி நிறுவன தொடக்க விழாவில் நடிகரும் இயக்குநருமான நடிகர் பாக்யராஜ் தனது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் பார்த்த தூரல் நின்னு போச்சு படம் குறித்து பேசியதுடன், இளையராஜா இசையில் பூபாலம் இசைக்கும் பாடல் மெலோடியாக இருக்கும் என்றும் பல தடவை அந்த பாடலை இரவு நேரங்களில் கேட்டு ரசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு 2ஆம் கிளாஸ் முனிசிபல் ஹைஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் லைனாக நின்னாங்க. அவங்கவுங்க பேரண்ட் யாரோ கூட இருக்காங்க. எனக்கு என் தாத்தா இருந்தார். நான் உள்ளே போகிற டைம் வரும்போது வெளியே டீ கடையிலேருந்து ஒரு டீ வடை வாங்கிட்டு வந்தார். என் கையில் கொடுத்தாரு. சரி, பையன் பேரன் ரொம்ப நேரமாக வெயில் நிற்கிறான்னு கொடுக்குறாரு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட போனேன். டொப்புன்னு ஒரு தலையில் ஒரு அடி. உனக்கு இல்லை, உள்ளே அந்த பொம்பளை உட்காந்துருக்குல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் டீ வடையும் டேபிள் மேலே வச்சு கொடு. ஆனால் எதுக்கு அவங்களுக்கு டீ வடை யாருமே கொடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே டீ வடையை வச்சுன்னு அந்த அம்மா சிரித்தாங்க. ஹெட் மிஸ்டர்ஸ், என்ன தாத்தா பையன் இல்லை பேரன் உங்களுக்காக பிரியமாக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு. இங்கே 2ஆம் கிளாஸ் சேர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஐயோ தாத்தா, இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் தான் எடுத்துட்டுருக்குறோம், 2ஆம் கிளாஸ் நாளைக்கு தான் எடுக்க போகிறோம். பையனை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. நான் போகலாங்கிறேன். எங்கள் தாத்தா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். போகலாம் தாத்தா அப்படின்னு. அப்புறம் அப்படியே யோசிச்சுருக்க, போகலாம் தாத்தா, அவங்க தான் 1ஆம் கிளாஸுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் தான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த ஹெட்மிஸ்டர்ஸ்கிட்ட எங்கள் தாத்தா சொல்ல, அது கிராம பள்ளிக்கூடம், அங்கே என்னத்தை படிச்சுட்டு போகிறான், இங்கே 1ஆம் கிளாஸ்லேயே சேர்த்து விட்டேன்னா ஸ்ட்ராங்காக படிப்பான். நாளைக்கு வர சொன்னாங்கல்ல, எதுக்குன்னே நாளைக்கு ஒரு தடவை வந்த அந்த பொம்பளைக்கு 100 டீ வடை யாரா வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு டீ வடைக்காக என் வாழ்க்கையில் ஆரம்பமே சறுக்கல். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.